ஸ்ரீராமர், சீதை, லட்சுமணன் மூவரும் அடர்ந்த தண்டகாரண்ய காட்டிற்குள் சென்றனர். சீதை அங்கே இருந்த அழகிய மலர்களை பார்த்து மகிழ்ந்து கொண்டே நடந்தாள். சிறிது தூரத்தில் வேத மந்திரங்கள் கேட்டது. சத்தம் வரும் திசையை நோக்கி சென்றார்கள். அங்கே மிருகங்களும் பறவைகளும் ஒற்றுமையுடன் பயமின்றி சுற்றி கொண்டிருந்தன. அங்குள்ள ரிஷிகள் ஸ்ரீராமரை கண்டதும் மகிழ்ந்து வரவேற்று உபசரித்தனர். ஸ்ரீராமர் அன்று இரவு அங்கேயே தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அனைவரும் உபசாரங்கள் அனைத்தும் முடிந்ததும் ஸ்ரீராமரிடம் விண்ணப்பம் ஒன்று செய்தார்கள். தாங்கள் தர்மத்தை காப்பாற்றுகின்றவர், கீர்த்தி மிக வாய்க்க பெற்றவர். நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் தாங்களே அரசர். இக்காட்டில் எங்களை துன்புறுத்தும் கொடிய அரக்கர்களிடம் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர். ஸ்ரீராமர் ரிஷிகளிடம், நீங்கள் மிக பெரும் தபஸ்விகள், உங்களின் தவத்தின் சக்தி அளவிட முடியாதது. சாபத்தை இட்டு அரக்கர்களை அழித்து விடலாமே என்றார் ஸ்ரீராமர். இதனை கேட்ட ரிஷிகள், நாங்கள் கோபத்தை வென்று விட்டவர்கள், புலன்களை வென்று விட்டவர்கள், எங்களுக்கு கோபம் வராது. நாங்கள் சாபமிட்டால் எங்களின் தவ வலிமை குன்றிவிடும். தவம் செய்வதை தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. எங்களை காப்பாற்றுங்கள் ராமா என்று முறையிட்டார்கள். அவர்களின் வேண்டுகோளை ஏற்ற ஸ்ரீராமர் அன்றிரவு அங்கேயே தங்கினார். அதிகாலை ரிஷிகளிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டு அடர்ந்த காட்டிற்குள் சென்றார் ஸ்ரீராமர். காட்டிற்குள் பெரிய மலை போன்ற ராட்சசன் ஒருவன் மூவரின் முன்னே வந்து நின்றான். அவன் வடிவம் கோரமாக இருந்தது. கையில் ஒரு சூலாயுதம் இருந்தது. அதில் அப்போதுதான் கொல்லப்பட்ட சிங்கத்தின் தலையும் யானையின் தலையும் தொங்கிக் கொண்டிருந்தது. இடி இடித்தாற் போல் கர்ஜனை செய்தான் அவன். நான் விராதன் அரக்கன். யாரும் உள்ளே வர முடியாத காட்டிற்குள் இருக்கும் ரிஷிகளை கொன்று தின்று திரிபவன். இன்று உங்களையும் இப்போதே கொன்று சாப்பிடப் போகின்றேன். நீங்கள் பார்க்க பாலகர்கள் போல் இருக்கின்றீர்கள். முனிவரை போல் உடை உடுத்தி இருக்கின்றீர்கள். கையில் ஆயுதம் வைத்திருக்கின்றீர்கள். உங்களுடன் ஓர் பெண்ணும் இருக்கின்றார்கள். முனிவர்களைப் போல் வேடம் போட்டு ஏமாற்றி தப்பிவிடலாம் என்று நினைத்தீர்களா? ரிஷிகளை தின்று உயிர் வாழும் எனக்கு இப்பெண் இனி மனைவியாக இருப்பாள். உங்களை இப்போதே கொன்று தின்று விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே சீதையை கையில் தூக்கி பிடித்துக் கொண்டான் அவன். சீதை ராட்சசனின் கையில் நடுநடுங்கிக் கொண்டிருந்தாள். சீதை நடுங்குவதை பார்த்த ஸ்ரீராமர் எந்த விதத்தில் ராட்சசனை எதிர்ப்பது என்று தோன்றாமல் சில வினாடிகள் தன் அமைதியை இழந்தார். பார் லட்சுமணா, சீதையை எதையும் பொறுக்கும் என்னால் இதனை கண்டு பொறுக்க முடியவில்லை. இதை காணத்தான் கைகேயி நம்மை இங்கே அனுப்பினாளா என்று மனம் கலங்கி பேசினார் ஸ்ரீராமர். ஸ்ரீராமர் தைரியமும் அமைதியும் எழுந்து பேசியதை கண்ட லட்சுமணன் குழப்பமடையாமல் பேசினான். நீங்கள் இந்திரனுடைய பலம் பெற்றவர். உங்களுடன் நானும் இருக்கின்றேன். ஏன் இப்படி பேசுகின்றீர்கள்? அயோத்தியில் என் கோபத்தை அடக்கினீர்கள். இப்போது பாருங்கள், அந்த கோபம் அனைத்தையும் இந்த ராட்சசன் மீது காட்டி இவனை கொன்று என் கோபத்தை தணித்துக் கொள்கின்றேன் என்றான் லட்சுமணன். உடனே ஸ்ரீராமர் தெளிந்தார். முகத்தில் அமைதியுடன் வீரம் ஜொலித்தது. ஸ்ரீராமரும் லட்சுமணனும் அம்பில் வில்லை பூட்டி ராட்சசனுக்கு குறிவைத்தார்கள். ஸ்ரீராமர் ராட்சசனிடம் பேச ஆரம்பித்தார். நாங்கள் இஷவாகு வம்சத்தைச் சேர்ந்த ராஜகுமாரர்கள். இப்பெண் சீதை என் மனைவி. நாங்கள் வனவாசம் செய்ய இக்காட்டிற்குள் வந்திருக்கின்றோம். அப்பெண்ணை விட்டுவிடு, இல்லையென்றால் இப்போதே என் அம்பு உன் உடலை துளைக்கும் என்றார் ஸ்ரீராமர். ராட்சசன் சிரித்தான். எனது தந்தை பெயர் ஜெயன், தாயார் பெயர் சதத்ரை. என்னை அனைவரும் விராதன் என்று அழைப்பார்கள். ஆயுதத்துடன் இருக்கும் சத்திரியர்களே, உங்கள் ஆயுதங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆயுதங்களால் என் உயிர் போகாது என்று பிரம்மாவிடம் வரம் பெற்றிருக்கின்றேன். இப்பெண்ணை விட்டு விட்டு ஓடிவிடுங்கள், இல்லையென்றால் உங்களை கொன்று இப்பெண்ணை கொண்டு செல்வேன் என்றான் அந்த ராட்சசன். ஸ்ரீராமர், நீ எவனிடம் செல்லும் நேரம் வந்து விட்டது என்று கூறி தன்னுடைய அம்பை ராட்சசன் மீது எழுதிவிட்டார். அம்பு ராட்சசனின் உடலை துளைத்துக் கொண்டு ரத்தத்துடன் வெளியே வந்து விழுந்தது. ராட்சசன் அப்படியே நின்று கொண்டிருந்தான். கோபத்துடன் சீதையை இறக்கிவிட்டு தன்னுடைய சூலத்தை லட்சுமணன் மீது வீச முயன்றான். ஸ்ரீராமர் லட்சுமணன் இருவரும் ராட்சசன் மீது அம்பு மழை பொழிந்தார்கள். அம்புகள் அனைத்தும் ராட்சசனின் உடலில் பாய்ந்தது. பெரிய முள்ளம்பன்றி போல் நின்ற ராட்சசன் சிரித்தான். தன்னுடைய உடலை ஒரு சிலுசிலுப்பினான். உடலில் இருந்த அம்புகள் அனைத்தும் கீழே விழுந்தது. ராம லட்சுமணர்களை சோளத்தை வைத்து
தாக்க முயற்சித்தான் ராட்சசன். ஸ்ரீராமரின் ஒரு அம்பு சூலத்தை இரண்டாக உடைத்தது. ஸ்ரீராமரும் லட்சுமணனும் கத்தியை எடுத்துக்கொண்டு அவனை தாக்க ஆரம்பித்தார்கள். ராட்சசன் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு இருவரையும் இரு கைகளால் தூக்கிக் கொண்டு காட்டிற்குள் ஓட ஆரம்பித்தான். அடர்ந்த காட்டிற்குள் ஸ்ரீராமரும் லட்சுமணனும் கண்ணிலிருந்து மறைந்ததை பார்த்த சீதை அழ ஆரம்பித்தாள். ராட்சசனின் கைகளில் இருந்த இருவரும் அவனது இரு கைகளையும் உடைத்து பீத்து எறிந்தார்கள். ராட்சசன் கீழே விழுந்தான். ஆயுதங்களால் இவனுக்கு மரணமில்லை என்பதை அறிந்து தன் கரங்களாலும் காலாலும் மிதித்து ராட்சசனை கசக்கினார்கள். ஸ்ரீராமரும் லட்சுமணனும் ராட்சசனின் உடலை எவ்வளவு கசக்கினாலும் பிரம்மாவின் வரத்தால் ராட்சசன் உயிர் போகவில்லை. ஆனால் வலியினால் ராட்சசன் கதற ஆரம்பித்தான். ஸ்ரீராமர் தனது காலை ராட்சசனின் மார்பின் மீது மிதித்தார். அப்போது ராட்சசன் ராமரிடம் பேச ஆரம்பித்தான். பகவானே, உங்கள் பாதம் என் மீது பட்டதும் எனக்கு பூர்வ ஜென்ம நினைவுகள் வந்துவிட்டது. நான் ஒரு கந்தர்வன். மேலுலகம் செல்ல நான் பெற்ற வரமும் சாபமும் எனக்கு தடையாய் இருந்தது. என் உயிரை எப்படியாவது தாங்கள் எடுத்துவிட்டால் நான் மேலுலகம் சென்று விடுவேன் என்றான். ஸ்ரீராமரும் லட்சுமணனும் ஆயுதங்கள் ஏதுமின்றி ராட்சசன் உடலை தனித்தனியாக பீத்து ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதில் போட்டு மூடிவிட்டனர். ராட்சசனும் கந்தர்வ உருவம் பெற்று ஸ்ரீராமரை வணங்கி மேலுலகம் சென்றான். ஸ்ரீராமரும் லட்சுமணனும் சீதை இருக்கும் இடம் சென்று நடந்த அனைத்தையும் அவளிடம் சொல்லி அவளுக்கு தைரியம் சொன்னார்கள். அங்கிருந்து கிளம்பி மூவரும் சரபங்க முனிவரின் ஆசிரமம் சென்றார்கள். ஜெய் ஸ்ரீராம்.